இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 1வது அதிகாரம் 2வது வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இந்த பிரசங்கி புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஏறத்தாழ 39 தடவை மாயை 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 என்கிற வார்த்தை வருகிறத நீங்கள் கவனிக்கக்கூடும். மாயை என்றால் என்ன? இந்த பிரசங்கி சொல்லுகிறான், இந்த எழுதினவன் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை மாயை, இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே நிலையானதில்லை ஆண்டவரை தவிர, ஒன்றுமே நிலையானதில்லை பரலோகத்தை தவிர. நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்ம காணக்கூடிய எதுவுமே நிலையாது இருக்காது. ஏனென்றால் ஒரு சகோதரி சமய நாட்களில் தொலைபேசியில் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன், நிறைய கண்ணீரில் இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்ம நம்ப முடியலையே. ஏன் கேரளாவில் சமீபத்தில் இந்த வயநாட்டில் இப்படி ஜனங்கள் மரித்து போனாங்களே, தண்ணீரில் அடித்து கொண்டு போய் வீடெல்லாம் அழிந்ததை பார்த்தேன். ஆண்டவர் ஏன் தண்ணீரில் அழிக்க மாட்டேன்னு நோவாவிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணார், ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்று அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நோவாவிடத்தில் பண்ண உடன்படிக்கையை இன்றளவும் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார். அந்த நோவாவிடத்தில் சொன்ன உடன்படிக்கை, ஜலத்தினால முழு உலகத்தையும் முழு மனித குலத்தையும் மிருகங்களையும் நான் அழிக்க மாட்டேன், இது உனக்கும் எனக்கும் உண்டான மனித குலத்துக்கு உண்டான உடன்படிக்கை என்று சொல்லி அதற்கு சாட்சியாக வானவில்லை வானத்தில் வைத்தார். ஆகவே அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மீறினதே இல்லை. ஆனால் இது கேரளாவும் மற்ற இடங்களில் இந்த நிலச்சரிவுகளை நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் பண்ணுகிற தவறுகள்னாலே இது ஏற்படுகிறது. இயற்கைக்கு விரோதமாய் மனிதர்கள் காடுன்னா அது காடாகவே இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. மனிதர்கள் அங்கே இருக்கிற காட்டை அழித்து அங்கே இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி எடுத்து விட்டு அந்த இடத்துல தேயிலை தோட்டத்தையும் மற்ற தோட்டங்களையும் அவர்கள் உருவாக்குனாங்க. அந்த ஆண்டவர் எந்த இடத்துல மரங்கள் இருக்கிறதோ தண்ணீர் அடித்து கொண்டு வந்தாலும் அந்த மரங்கள் அதை தடுக்கிறதுக்கு, அந்த தண்ணீரை அதை தாங்குவதற்கு இருக்கிற பலன் இந்த செடிகளுக்கு இல்லாத போகிறதுனால தான் மழை பெய்த உடனே மண் சரிவு ஏற்படுகிறதும், அந்த இடத்துல போய் வீடு கட்டி கொண்டு இருக்கிறதும், அப்படிப்பட்ட நீர் ஓட்டம் ஓடுகிற அந்த இடத்துல போய் நம்முடைய குடியிருப்பை அமர்த்துகிறதும், இது எல்லாமே மனிதர்கள் செய்கிற தவறினால் ஏற்படுகிறதே தவிர ஆண்டவர் அழித்து போடுகிற ஆண்டவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை மாயை தான். இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போகிறதில்ல. இந்த மாயான வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ளே நாம் போகிறது, அது ஒன்று தான் நிஜம், அது ஒன்று தான் நித்திய ஜீவனை நமக்கு தரும். ஆகவே பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாமே மாயை. ஆகவே ஆண்டவரை நம்ம நேசிப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆமாம் ஆண்டவரை, எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் மாயையாக இருக்கிறது ஆண்டவரை. இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆனால் அழிவுகளை பார்க்குறோம், பூமி அதிர்ச்சிகளை பார்க்குறோம், சுனாமிகளை பார்க்குறோம், கொள்ளை நோய்களை பார்க்குறோம், ஆங்காங்கே யுத்தங்களை பார்க்குறோம். ஆண்டவரே, எல்லாமே அழிகிற பொருளாய் தான் இருக்கிறது, மாயாய் தான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் ஒன்று மாற்றம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம், நீர் அங்கிருப்பது நிச்சயம், நீரை உம்மோடு கூட வந்து நாங்கள் யுகயுகமாய் வாழப்போகிறோம் என்பது நிச்சயம். ஆகவே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் அப்படி பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே அவர்களையும் உயர்த்துங்க, உம்முடைய கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ்.